தேரோடும் வீதியில மின் கம்பிகள் புதைவட கம்பியாக அனைத்தும் மாற்றப்பட்டிருக்கு. செங்குட்டு வேலர் கோயிலுக்கு புதிய திருத்தேர் வழங்கி இருக்கிறோம். மல்ல சமுத்திரத்துல பால் குளிரூட்டு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. வையப்ப மலையில் மலை கோவிலுக்கு செல்ல மலை பாதை அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்த விட முக்கியம் என்னுடைய துறை மினி ஸ்டேடியம் விளையாட்டு அரங்கம் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். திருநகர் குடியிருப்புல நீண்டகால பிரச்சனையை தீர்க்கும் வகையில கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டிருக்கு. இங்க 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு திட்டங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு உங்களை எல்லாம் தேடி வந்திருக்கிறோம். ஏதோ தேர்தல் வந்து உங்களை பார்க்கக்கூடியவர் அண்ணன் ஈஸ்வரன் கிடையாது. உங்களோட இருந்து 24 மணி நேரம் வருஷம் முழுக்க உங்களோட இருந்து உங்களுடைய துக்க நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள். அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு இந்த முறை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பி செய்வீங்களா? இவ்வளவு நேரம் திருச்செங்கோடுக்கு என்ன பண்ணோம்னு நான் சொன்னேன். இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு உங்களுக்கு தெரியும். நம்முடைய தலைவர் முதலமைச்சரா பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஒயர் பிடிங்க, ஒயர் மகளிருக்கு மைக் கொடுங்க. இப்ப கேக்குதா? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் பயன்படுத்துறீங்களாமா? கட்டணமில்லா பேருந்து திட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் குறைஞ்சது 900 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பசியோட குழந்தைங்க படிக்க கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்க கல்லூரிக்கு போகணும்னு கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். 14 லட்சம் குழந்தைங்க 14 லட்சம் மாணவிகள் பயன்பெறாங்க. இப்ப சமீபத்துல 10 லட்சம் மாணவிகளுக்கு கல்லூரி மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறோம். 10 லட்சம் பேருக்கு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சோம். இது எல்லாத்தை விட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். உரிமை தொகை வருதாமா? ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கி வர்றாங்க. போன 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த உரிமை தொகையை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டணும்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபாய் கொடுக்கறதா நிப்பாட்ட முயற்சி பண்றீங்க, நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன், எப்படி நிப்பாட்டு பார்ப்போம்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைக்கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் காலைல 6 மணிக்கு முதலமைச்சர் மகளிருடைய பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை வர வச்சாரு. முதலமைச்சர் கொடுத்தது காலைல 6:30 மணிக்கு. மகளிர் என்ன பண்ணீங்க? 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா மோடி அரசு அந்த பணத்தை எடுத்துருவாங்க, பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பணத்து மேல கை வச்சிருவாங்கன்னு ஷார்ப்பா போய் பணத்தை எடுத்துட்டீங்க. அதே மாதிரி 23ஆம் தேதி காலையில ஷார்ப்பா போய் வாக்குச்சாவடியில உதயசூரிய சின்னத்துல அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்கார் தலைவர். மகளிர் உரிமை தொகை நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சொன்ன 1000 ரூபாய் இல்ல, அதை உயர்த்தி 2000 ரூபாய் கொடுக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லிட்டோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 கொடுக்கப்படும் சொல்லிட்டோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் கொடுப்பேன், உயர்த்தி கொடுப்பேன்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்க அத்தனை பேருக்கும் வீடு கொடுப்போம்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் லேப்டாப்கள் கல்லூரி மாணவிகள் அத்தனை பேருக்கு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்த விட முக்கியமான திட்டம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மகளிருக்கான திட்டம். ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டீங்களா? வீட்டுல பேசிட்டீங்களா என்ன வாங்கணும்னு? ஆட்சி அமைஞ்சனே முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிர்களுடைய கைகள்லையும் 8000 ரூபாய் உங்களுடைய கைகள்ல முதலமைச்சர் அவர்கள் ஒப்படைச்சிருவாங்க. நீங்க உங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத நீங்களே முடிவு பண்ணி மகளிரே வாங்கிட்டோன்னு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு திட்டங்கள் நான் சொன்னேன்ல, நாம ஆட்சியில் வந்து 5 வருஷத்துல என்னென்ன பண்ணிருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். நான் கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க, கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு எதுக்காவது நமக்கு துணை நின்றுருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது திட்டங்கள் ஒதுக்கி தராங்களா? போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் கிடையாது. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல தமிழ்நாடு